ஹலோ கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸிமம் ப்ரிஃபிக்ஸ் சம். ப்ரிஃபிக்ஸ் சம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ப்ரிஃபிக்ஸ் சம் என்னன்னாக்கா ஒவ்வொரு வேலையாக ஆட் பண்ணுவோம். டூ டூவையும் மைனஸ் ஒன்று ஆட் பண்ணுவோம், மைனஸ் ஒன்று த்ரீ ஆட் பண்ணுவோம், த்ரீ மைனஸ் டூ வரை ஆட் பண்ணுவோம், ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவோம். ப்ரிஃபிக்ஸ் சம்ங்கிறது இப்போ மேக்ஸிமம் ப்ரிஃபிக்ஸ் சம்ங்கிறது அப்படி ஆட் பண்ணுறப்ப எந்த எப்போ ஆட் பண்ணணும் பெருசாக இருக்கோ அந்த வேலையை டிஸ்பிளே பண்ணி காட்டணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் எது மேக்ஸிமமாக இருக்குதோ அது டிஸ்பிளே பண்ணி காட்டணும். அதுதான் ப்ரிஃபிக்ஸ் மேக்ஸிமம் ப்ரிஃபிக்ஸ். ஸோ நம்ம கோடிங் மூலிமா போகலாம். இப்போ ப்ரோக்ராம் மூலிமா போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு மெயின் மெத்தட் எழுதிக்கலாம். ஸ்டாட்டிக் ஓகே. என்ன லெட்டர் கொடுத்தா முதல்ல அசைன் பண்ணிக்கலாம். நம்ஸ் ஈக்குவல் டு 2, -1, 3, -4, 5. 2, -1, 3, -4, 5. ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். ஃபைண்ட் மேக்ஸிமம் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். ஸ்டாட்டிக் இதுக்கு ரிட்டர்ன் டைப்பிங் இன்டீஜர் வச்சுக்கிறோம். ஃபைண்ட் மேக்ஸிமம் ப்ரிஃபிக்ஸ். இதுக்கு பேராமீட்டர் நேம் நம்ஸ் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எப்போ போல் ஓகே இதை போயிட்டு நம்ஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுனாக்கா நல்லா இருந்தால் த்ரோ நியூ ஆர்குமெண்ட் நல்ல எக்ஸெப்ஷன் நேம் ஆஃப் நம்ஸ். ஓகே, இதை கொஞ்சம் கால் பண்ணிக்கலாம். இன்ட்டு ரிசல்ட்டு ஈக்குவல் டு ஃபைண்ட் மேக்ஸிமம் ப்ரிஃபிக்ஸ் நம்ஸ். ஓகே, இப்போ எரர் அடிக்குதுன்னா ரிட்டர்ன் டைப் போடலாம். எரர் அடிக்குது. இஃப் லென்த் கண்டுபிடிக்கணும். நம்ஸ் டாட் லென்த் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுனாக்கா த்ரூ நியூ ஆர்குமெண்ட் நல்ல எக்ஸெப்ஷன் array cannot be null, cannot be empty. Name of nums. ஓகே, இப்போ நம்ம தான் ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். ப்ரோக்ராம்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம். இன்ட்டு மேக்ஸிமம் ப்ரிஃபிக்ஸ் சம். ஓகே, ஈக்குவல் டு மேக்ஸிமம்னா நம்ம இன்ட்டு மினிமம் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகே, மினிமம் வேல்யூ வச்சுக்கிறோம். வச்சுட்டு இன்ட்டு கரண்ட் சம் ஈக்குவல் டு 0 வச்சுக்கிறோம். ஓகே, இந்த ஃபார் ஈச்சுக்குள்ளே போட்டோம்னாக்கா கரண்ட் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ம ஒன்றுனா எடுக்கிறோம். இதுதான் ப்ரிஃபிக்ஸ் சம். ஓகே, கரண்ட் சம் வந்துட்டு ஒன்றுனா ஆட் ஆகிட்டு ஒவ்வொரு வேரியபிள் ஆட் ஆகும்போது நமக்கு என்னன்னாக்கா கரண்ட் சம்மும் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் ப்ரிஃபிக்ஸ் சம் இருந்துச்சுனாக்கா மேக்ஸிமம் ப்ரிஃபிக்ஸ் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம். ஓகே, அவ்வளோதான். லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ரிட்டர்ன் மேக்ஸிமம் ப்ரிஃபிக்ஸ் சம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மெத்தடு. இப்போ லாஸ்ட்டாக கன்சோல் டாட் ரைட்லாம் போட்டுப்போம். ரிசல்ட்டு 5. ஓகே, ஓகே 5 வந்துச்சு. கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைன் மேக்ஸிமம் ப்ரிஃபிக்ஸ் சம் என்னக்கா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு வரணும்.
இதில் ஒன்று கரண்ட் சம்மில் ஈக்குவல் 0 வச்சுருக்கோம். ஒன்று ஆட் பண்ணிட்டு வரும். ஆட் பண்ணும்போது கரண்ட் சம் வந்து கிரேட்டர் தன் மேக்ஸிமம் ப்ரொஃபிட் இன்ட்டு மினிமம் கொடுத்துருவோம். கிரேட்டர் தன் மேக்ஸிமம் ப்ரொஃபிட் சம்மாக இருந்துச்சுனாக்கா மேக்ஸிமம் ப்ரொஃபிட் சம் வந்து கரண்ட் சம்மோட வேல்யூ அசைன் பண்ணணும். அசைன் பண்ணி மேக்ஸிமம் ப்ரொஃபிட் சம்மை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, எக்ஸ்பிளன் அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பாய்.